இதில் அனிருத்தை கொண்டு வந்தது வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அவர் வந்துட்டு அழகாக உட்காந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வேணால் திருப்பி போயிட்டு அப்புறமா வரலாமான்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க, என் படம் ரிலீஸ் ஆகியே வந்துட்டு 5 புயல் வந்துருச்சுன்னு சொல்கிற அந்த இடமா இருக்கட்டும். இன்னொரு இடத்துல வந்துட்டு நாம இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்க 2 பேரும் கோவாக்கு டிஸ்கஷன் போயிருக்காங்க, அல்டிமேட்டாக அதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாம இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது வரைக்கும் என்ன பண்ணாங்களோ அதே தான் அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு. அந்த மசாஜ் சீட்லேருந்து அவர் எந்திரிச்சு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு. உண்மையிலேயே அவருக்குள்ள ஒரு அழகான நடிகை ஒருத்தவருங்க. அந்த நடிகர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு டைமுக்கு மேலே இப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் இப்போ பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்களே இப்போது சமீப காலமாக, அந்த மாதிரி நெல்சனுக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 50, 55 இல்லை 60 வயசுக்கு மேலே வந்துட்டு ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னா அழகாக நடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல அழகான கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள்லாம் வருவதற்கான சாத்தியங்கள் நிறைய உண்டு. நல்ல பாடி லாங்குவேஜ், நல்ல டைலாக் டெலிவரி, எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன். அவர் 2 பேரும் வந்துட்டு அனிருத்தும் நெல்சனும் வந்து அந்த ஒரு ஷால் மாதிரி லைக் பெட்ஷீட்டை போட்டுட்டு மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது அப்படியே எடுத்துட்டு அவங்க 2 பேரும் பார்க்கும்போது கொடுக்குற ஒரு ரியாக்ஷன்லாம் உண்மையிலே நல்லாயிருக்கு. அதில் நெல்சனுடைய ரியாக்ஷன் வந்துட்டு நமக்கு சிரிப்பே வருது, நல்லாவே பண்ணுறாரு. இப்போ மோரோவர் ஜெயிலர் 2 அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நெல்சனுடைய நடிப்பை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நெல்சனுடைய பர்ஃபார்மன்ஸே இந்த இடத்துல ரொம்ப அழகாக இருந்தது. அவருடைய டைலாக்ஸ் அந்த அந்த சொல்கிற விதம் இல்லை, டைலாக் டெலிவரி உண்மையிலே நேர்த்தியான மனுஷன் தாங்க அவர். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு டீசரையோ ஒரு ட்ரெய்லரையோ ஒரு ஷார்ட்டையோ பார்த்து ரசித்து சிரித்து அட அப்படின்னு சொல்லி நம்மளோட உணர்வுகளை தூண்டுற மாதிரியான ஒரு வேலையை வந்துட்டு ஒரு ஒரு சினிமா பண்ணணும். சினிமாவினுடைய பர்பஸே என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு காமெடி சீனாக நமக்கு சிரிப்பு வரணும், ஒரு காதல் காட்சினா நமக்கு அந்த அதில் ஒரு காதல் எமோஷன் வரணும், ஒரு அழுகை சீனாக நமக்கு அழுக வரணும். அப்படி வந்துட்டு ஒரு உணர்ச்சிகளை தூண்டாத எந்த காட்சியும் வேஸ்ட்டு தான். இந்த டீசரில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் இந்த 4 நிமிஷம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த காட்சி எதற்காக வைக்கப்படுதுன்னு ஒரு பர்பஸ் இருக்குது இல்லையா, அந்த பர்பஸை வந்துட்டு ஆடியன்ஸுக்கு பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில் ஆகுது. சிரிக்கணும்னா சிரிக்கிறோம், அதிர்ச்சியாக பார்க்கணும்னா அதிர்ச்சியாக பார்க்குறோம், ரசித்து பார்க்கணும்னா ரசித்து பார்க்குறோம், ரஜினி சாரை ரசிக்கணும் அப்படின்னா ரசிக்கிறோம்.